முகமது யூசுப் தேங்காய்பட்டினம் இது ஒரு கேள்வி இல்லாட்டாலும் சும்மா ஒரு ஆலோசனையாகவும் எடுத்துக்கிறோம். நான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஹதீஸ்களின் நம்பகத்தன்மை அறிவிப்பாளர் விவரங்களை ஆராய்ந்து விளக்கிய அக்கால அறிஞர்களின் கித்தாபுகளை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தால் அரபு தெரியாத மக்களுக்கு ஆய்வு செய்வதற்கும் அமல் செய்வதற்கும் மிக பயனாக அமையும். இதற்கு தாங்களோ அல்லது NTFO எதுக்கான பணியை முன்னெடுப்பீர்களா அப்படின்னு கேட்குறாங்க தேங்காய்பட்டினம் யூசுஃப்ங்கிற ஒரு சகோதரர். இதில் இந்த விஷயம் தேவைங்கிறது விளங்கி அவர் கேட்குறாரு. ஆனால் சிலது ப்ராக்டிக்கலாக வரும்பொழுது சாத்தியப்படாது. தத்துவார்த்த ரீதியாக வரும்போது நல்ல விஷயம்தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இதை நீங்கள் மொழிபெயர்த்து புத்தகமாக ஆக்கணும்னு சொன்னால் அது பெரிய பட்ஜெட். சும்மா மொழிபெயர்க்க இயலாது. அந்த மொழிபெயர்ப்பதற்குன்னு சில ஆட்களை நம்ம நியமிக்கணும். அதை நியமித்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவங்க அந்த ஹதீஸ் பல வால்யூம்களை கொண்டது. இது என்ன செய்கிறது, பெரிய பல வால்யூம்களை கொண்ட ஹதீஸ் நூல்களாக இருக்கும் பொழுது அதுகளையெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால் அதை மொழிபெயர்த்து செய்வதற்கு அதுக்கு ஊழியரை போடணும். அதுக்கு பல லட்சங்கள் அதுக்கு செலவாகி போயிடும். அது ஆன பிறகு ஒவ்வொரு வால்யூமாக அச்சடித்து வெளியிடணும். அச்சடிக்கிறதா இருந்தால் ஒரு தகதீபுங்கிறத எடுத்தால் கூட 30 வால்யூம் இருக்குது. அது தமிழில் போட்டிங்கன்னா 40 வால்யூம் வந்துடும். 40 குரான் சைஸுக்கு வந்துடும். ஒரு கித்தாபுக்கு 40 வால்யூமாக மொழிபெயர்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 40ஐயும் வெளியிட்டு முடிப்பதற்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா கையில் வச்சிருக்கணும். அச்சிடுறதுக்கு கொடுக்கணும்ல. 1 கோடி ரூபா இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அப்படி செஞ்சுட்டு வந்த பிறகு ஒருத்தன் செய்வானான்னு கேட்டால் செய்ய மாட்டான். ஏன்? அது வித்தாதானே அடிப்பான். இந்த தகதீப் வந்து விட்டது வாங்கி கொடுக்கணும். எத்தனை பேர் வாங்குவான்? இன்னும் புகாரி வாங்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? முஸ்லீம் ஹதீஸ் நூல் வந்திருக்கு, அதை விலை கொடுத்து வாங்காதவங்க இருக்கிறாங்க. குரான் தமிழாக்கம் வாங்காத மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் ஹதீஸ் கலை அறிவிப்பாளரை பற்றிய நூல் தயாராகிவிட்டதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதில் எவ்வளோ ஒரு 1000ல் ஒரு முஸ்லீம்ங்கிற கணக்கில் வாங்குவான். அதிகபட்சமாக ஒரு 1000 பேர் இருந்தால் அதில் ஒரு முஸ்லீம் வாங்குவான். அவனும் வசதி இருந்தால் தான் வாங்குவான். 40 வால்யூம்லாம் வாங்குவான்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா அதுக்கு பிரிண்ட் பண்ணி முதலீடு செய்து அதை நடத்துகிறவங்க போட்ட காசை எடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்கல்ல. நான் பாட்டுக்கு 1 கோடி செலவு பண்ணி அடித்து வச்சுக்கிட்டு மாதத்துக்கு 2 புஸ்தகம் வந்துச்சுன்னு வைங்க, அவனுக்கு சம்பளம் கொடுக்க இயலுமா? நிர்வாகம் பண்ண ப்ராக்டிக்கலாக முடியாது. ப்ராக்டிக்கலாக முடிகிறதுனா எப்போ முடியும்னு கேட்டால் மக்கள்கிட்ட அந்த வாசிப்பு திறன் அதிகமாகி எல்லாருக்கும் தேட்டமாகி எல்லாரும் வாங்கக்கூடியவர்களாக மாறி அப்படி இருக்கக்கூடிய நிலை வந்தால் நம்ம அடித்து வச்சாலும் விற்கலாம். அரபுலாம் அது அரபு ஆங்கிலத்துலலாம் எதுக்கு சாத்தியமாவு? அரபு ஆங்கிலம் உருது இதுகள்லாம் சாத்தியமாகுது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் அதுக்கு பேக்ரவுண்டில் கவர்மெண்ட் இருக்கிறாங்க. இப்போ அரபியில் உள்ள கித்தாப்புகளை எந்த ஒரு நிறுவனம் அச்சிட்டு விற்காவிட்டாலும் கூட அந்த அந்த அரசாங்கங்கள் அதனுடைய மானியத்தை கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய ஃபண்டை ஒதுக்கி அவங்க சைட்லேருந்து அடித்து ஃப்ரீயாக கூட எல்லா கித்தாப்பும் தர்றாங்க. அரபுகளில் பல கித்தாப்புகள் ஃப்ரீயாக தர்றாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு ஒரு அந்த சப்போர்ட், கவர்மெண்ட் சப்போர்ட். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் அந்த முஸ்லீம் நாடுகள் என்ன செய்கிறாங்க, ஆங்கிலம் ஒரு சர்வதேச மொழியாக இருக்கிறதுனால ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க அவனே ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுக்குறான். பண்ணி கொடுத்து அந்த செலவெல்லாம் பண்ணி அவனை அச்சடித்து அவனை விற்கவோ இலவசமாகவோ பல பகுதிகளுக்கு அனுப்புகிறான்னா ஆங்கிலத்தில் இந்த நூல்கள்லாம் ஓரளவுக்கு மொழிபெயர்த்து வந்திருக்கிறது. அரபியில் மூலத்தில் இருக்கிறது. உருதுவில் என்ன செய்யுதுன்னா அந்த பாகிஸ்தான் அந்த மாதிரியான உருதுடைய நாடுகள்லாம் இருக்கிறதுனாலையும் அந்த மொழிக்கு அவங்க கோரிக்கை வைக்கும் பொழுது அந்த முஸ்லீம் அரபு நாடுகளை கூட அதுக்கு ஃபண்டெல்லாம் ஒதுக்குற ஒரு காரணத்தினாலேயே அவங்களுக்கு விற்கணுங்கிற கணக்கு கிடையாது. விற்கிது விற்காட்டி ஃப்ரீயாக கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு இருக்கிறதுனால சாத்தியப்படுது. இப்போ நம்ம தமிழுக்கெல்லாம் அப்படி ஒரு வலியுறுத்தக்கூடிய எந்த ஒரு நாட்டில் தமிழில் ஒரு ஆட்சியாக இருந்து ஒரு நாடாக இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ அந்த கவர்மெண்ட்டில் முயற்சி பண்ணி அல்லது அவங்க போய் சவுதி அணி இந்த மாதிரி எங்களுக்கு இந்த தமிழுக்கு ஒன்று தாங்கன்னு கேட்டால் வேண்டாம், அவனே சில ஆட்களை நியமித்து மொழிபெயர்த்தாங்கன்னு கேட்டு ஃப்ரீயாக கூட அச்சிடுவான். அதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறது. அப்படி இல்லாமல் இப்போ நம்ம போய் அதை செய்கிறதா இருந்தால் ஒரு நூலை வெளியிட முடியாது. தகதீபு அல்ல தகரீபு அல்ல ஜரகு தாதிகள்னு இப்படி நீங்கள் அறிவிப்பாளர் இருக்குல்ல, அதே நூற்றுக்கணக்கான நூல்கள் இருக்கிறது. அதில் பிரதானமான நூல்களை மாத்திரம் அச்சிட்டு செய்வதாக இருந்தால் கூட ஒரு நூலுக்கும் அது பல எடிஷன்களுக்கு சேர்த்து 1 கோடி ரூபா அதுக்குன்னு தூக்க காலமாக டெபாசிட்டில் வைக்கணும். அப்படி முதலீடு பண்ணணும் பேப்பருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணணும். சாத்தியப்படாது. நடைமுறைக்கு கொஞ்சம் அது இப்போ சிரமம்.